வலிக்குது. நீ இங்கேயே இரு, அப்பா உனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன். என்னையா வண்டியை சரி பண்ணிட்டியா? பண்ணிட்டு சார், செக் பண்ணிங்க. வண்டி பக்காவாக இருக்கியா? சரிங்க சார். எவ்வளோ ஆச்சு? காசெல்லாம் வேணாம் சார். ஏன் வேலை பார்த்தல? பார்த்தேன் சார், பார்த்தேன். ம் வேணாம் சார். குடியா? தேங்க்ஸ் சார். ஏய் மணி சார், இங்கே வா. இந்தா சார் ஓகே. வர்றேன். வாங்க சார். வணக்கம் சார். இதெல்லாம் ஒரு ஜென்மம். அண்ணே வேலை இருந்தால் கொடுங்கண்ணே. வணக்கம். ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் இதே ஷெட்ல 2 மோட்டார் தேடி இருக்க. தப்பு தானே, நான் இப்போ மாறிட்டேன், நம்பி கொடுங்கண்ணே. காலங்கத்தில் வந்துட்டேன் பட. அண்ணே அண்ணே ஆட்டோ வாடகைக்கு இருந்தால் கொடுங்கண்ணே. மாதம் மாதம் ஓட்டி கரெக்டாக டியூ கட்டிடுறேன். என்ன குமார், நைட் அடிச்ச சருக்கு இன்னும் தெரியலையா? அண்ணே போதெல்லாம் இல்லைண்ணே, தெளிவாக தானே கேட்குறேன். நான் இப்போ மாறிட்டேன், நம்பி கொடுங்கண்ணே. ஏய், எத்தனை வாட்டி எங்க ஆட்டோ ஸ்டாண்ட்ல ஆட்டோ மீட்ரு ஆட்டோ சுட்டியா ஆட்டோ டயரையே திட்டி தின்னலாம். வேண்டாரு வேலைக்கு. டேய் போயிட்டா. இங்க பாரு குமார், நீ மாறிட்டனே இருக்கட்டும், நானும் உன்னை நம்பி ஆட்டோவை தரேன். நீயும் நல்லா தான் ஓட்டுற. ஏன் மாசம் மாசம் டியூ கூட ஒழுங்கா கட்டுறேன்னு வச்சுக்கோ. ஏரியாவில் ஏதாவது காணாம போச்சுன்னா போலீஸ் உன்னை தான் தேடி வருது. குமாரே திருடினவன் கிடைக்கல, நீ வந்து உள்ள இருந்துட்டு போன்னு சொல்லுவாங்க. நீயும் போயிருக்க. அதே மாதிரி இப்ப ஏதாவது காணாம போச்சுன்னா போலீஸ் உன்னை தான் தூக்கி உள்ள வைப்பாங்க. ஆட உன்னை தூக்கி உள்ள வச்சா பரவாயில்லப்பா, என் ஆட்டோவை தூக்கின்னு போயிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? குடி. என்ன 2 நாளாக வேலை தேடிட்டு இருக்கேன், திருடன்னு சொல்லி யாரும் வேலை தரல. நான் அப்பவே சொன்னேன், நீ தான் மனசாட்சி கொடுத்தது, பாவமாக இருக்குது அது இதுன்னு. இப்போ நம்மளை பார்த்து யார் பாவப்பட்டா? இங்கே பாரு, காசு தான் இங்கே எல்லாம். எப்படி சம்பாதிக்கிறதுலாம் முக்கியம் இல்லை, உங்கள்கிட்ட காசு இருக்குதா இல்லையாங்கிறது தான் முக்கியம். வாடா, எதனா பொருள்ஸுக்கு தானே பார்ப்போம். ஒரு நிமிஷம் இருடா, ஒருத்தர்கிட்ட ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். அபி, படிக்கிறீங்களா? என்ன படிக்கிறீங்க? எங்கள் ஆட்சியில் வறுமை கிடையாது, திருட்டு கிடையாது, லஞ்சம் கிடையாது, நேர்மை உழைப்பை மட்டுமே மூலதனமாக வைத்து முன்னேறிய கட்சி. அதனால்தான் எங்கள் கட்சியில்
ஆட்சிக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். பரவாயில்லையே, நல்லா வாசிக்கிறியே. நல்லா இப்போ வரைக்கும் எழுத்து கூட்டி தான் படிப்பேன். டேய் போடா. ஆ. அப்பா உனக்கு சீக்கிரமாக சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் வீட்டிலேயே பத்திரமா இருக்கணும், சரியா? டேய் மச்சான், இங்க எதுக்குடா கூட்டின்னு வந்திருக்க? சொல்கிறேன். அந்த அம்மா பக்கத்தில் போ. ஏய், செயின் ஸ்நாச்சிங்கா? ஆமாம். ஏய், பயமா இருக்கா? உன் பயத்தை ஒரு 10 செகண்ட் மூட்டை கட்டி அடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். அவன் பக்கத்தில் போ, வண்டி எடு. ஏய், இது வரைக்கும் ட்ரைனேஜ் மூடி, பழைய இரும்பு, ஆட்டோ டயரு, சைக்கிள் இப்படி தான் திருடிட்டு இருந்தோம். இப்போ என்னடா புதுசா செயின் ஸ்நாச்சிங்களா? என்னால உன்னை புரிஞ்சுக்கவே முடியலடா. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அது அப்போ. திருடனை திருந்த நினைச்சாலும் இந்த சமூகம் ஒருபோதும் திருந்து விடாது. இது இப்போ. சார், நான் குமார் பேசுகிறேன். சொல்லு சார், என்னால் வேலை தேடிட்டு இருக்கேன். யாரும் என்ன நம்பி வேலை தர மாட்டுறாங்க. நீங்கள் ஏதாச்சும் வேலை இருந்தால் சொல்லுங்கள் சார். செயின் ஸ்நாச்சிங் பண்ணுற, அதுதான் இப்போ ஹாட் பிஸ்னஸ். நல்லா துட்டு பார்க்கலாம். கம்ப்ளைண்ட் ஏதாவது வந்துச்சுன்னா அதை நான் பார்த்துக்கிறேன். அடிக்கிறதுல ஆளுக்கு பாதி பாதி. என்ன சொல்கிற? சார், நான் திருந்தி நேர்மையாக வாழணும்னு நினைக்கிறேன். நீ திருந்திட்டா மட்டும் உன் மேலே இருக்க கேஸ் போயிடுமா? நான் மட்டும் உன் மேலே ஆக்ஷன் எடுத்தேன்னு வச்சுக்கோ, உன் பாதி வாழ்க்கை ஜெயிலில் தான். அதுக்கப்புறம் உன் பொண்ணு நிலைமை? உண்மையை சொல்லணும்னா யூனிஃபார்ம் போட்ட அடியாளாக தான் நாங்களே வேலை பார்க்குறோம். சொன்னால் வெக்க கேடு. நாங்கள் ரிட்டையர்ட் ஆகிட்டா எங்கள் செட்டில்மெண்ட் அமௌண்ட் வாங்குறதுக்கு நாங்களே லஞ்சம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இதுதான் எங்கள் நிலைமை. டிபார்ட்மெண்ட்லேயே யோகியம் இல்லை. திருட நீ யோகினா என்னடா பண்ண போற? அப்புறம் திருடன், பொறுக்கி, புறம்போக்கு, ரவுடிசம் பண்றமா இவனுங்களெல்லாம் போட்டு தள்ளுறதுக்கு போலீஸுக்கு 3 மாசம் போதும். அப்படி நாங்க போடணும்னு நினைச்சாலும் அரசியல்வாதிங்க போட விட மாட்டானுங்க. ஏன்னா இவனுங்க எல்லார்கிட்ட இருந்தும் மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் கமிஷனா வந்துகிட்டே இருக்கு. ஆனா இதுல எவன் திருந்தினாலும் என்கவுண்டர்ன்ற பேர்ல போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்போம். ஒரு ஸ்டேஷன்ல ஏட்டு ரிட்டையர்ட் ஆகி போயிட்டா அந்த ஸ்டேஷனுக்கு எந்த லாஸும் இல்லை. ஆனா ஒரு ஏரியால ஒரு திருடன் திருந்திட்டானா குமார செம்ம லாஸ். நீ இவ்வளவு யோசிக்கிற அளவுக்கெல்லாம் மக்கள் ஒன்றும் நல்லவங்க இல்லை. காசை வாங்கிட்டு ஓட்டை போடுறானுங்க. ஒரு கட்சிக்காரன் என்ன தப்பு பண்ணாலும் அவன் நம்ம ஜாதிக்காரன்னு அவனுக்கே திரும்பவும் ஓட்டு போடுறானுங்க. இலவசமா என்ன கொடுத்தாலும் ஈன்னு இழிச்சுக்கிட்டே போய் வாங்கிடுறானுங்க. காசை வாங்கிட்டு ஓட்டை போடுற நாய்கிட்டெல்லாம் காசை இப்படி தான் பிடுங்கணும். ஓ, பிடிங்கிட்டு வா. என்ன மச்சான், போலீஸ் எப்படி சொல்லுது? போலீஸ் மட்டும் அப்படி சொல்லுது, மொத்த சொசைட்டியும் தாண்டா சொல்லுது. இப்போ ஒரு பெரியடித்த பையன் ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டான். போலீஸ் அவனை பிடிச்சி உள்ள போட்டுருமா? மேல் அதிகாரி என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பானுங்க.
சினிமாவில் தாண்டா பெரிய இடமா இருந்தாலும் பிடிச்சி சீன் போட்டு உள்ளே போகிறதெல்லாம் நிஜத்தெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டானுங்க. அதே மாரி பண்ணால் வக்கீல் யாரோ ஒரு ஆள் அப்போலாக வச்சு பைசாச்சு ரெடி பண்ணி கொலை செஞ்சவனா தப்பிக்க வைப்பாங்க. உயிரை காப்பாற்ற டாக்டர் இது கொலையே இல்லை சூசைன்னு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அப்புறம் இந்த கமிஷனர், ஐஏஎஸ், ஐபிஎஸ், தாசில்தார், கலெக்டர் எல்லாம் இதே தான். மீடியா கேவலமானவனுங்க, அரசியல்வாதி அதை விட கேவலமானவனுங்க. இந்த மொத்த சிஸ்டத்தையும் கண்ட்ரோல் வச்சிருக்கிறவன் பிஸ்னஸ் மேன். ஏதோ ஒரு பொருளை தயாரித்து அது சினிமாக்காரங்க இல்லை ஸ்போர்ட்ஸ் பிளேயர் வச்சு விளம்பரம் பண்ணி வித்துறான். மக்களும் ஏமாந்து வாங்கிடுறாங்க. ஒரு பொருளாச்சு தரமாக இருக்கா? எல்லாத்துலேயும் கலப்படம். ஆனால் இவங்களாம் சொசைட்டியில் என்ன பேர்? போலீஸ், மேயர், டாக்டர், வக்கீல், கலெக்டர், ஐஏஎஸ், ஐபிஎஸ், பிஸ்னஸ் மேக்னட். ஆனால் உள்ள பண்ணுற வேலை நம்ம தொழில் தான். திருட்டா? ஆமாம், நம்ம திருட்ட தொழிலாக பண்ணுறோம், அவங்க தொழிலே திருட்டா பண்ணுறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். எல்லாம் பிஸ்னஸ் ஆகிடுச்சு. அப்போ நம்மளும் பிஸ்னஸ் பண்ணலாமா? பிஸ்னஸ் தான் பண்ண போகிறோம். சொசைட்டி பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ், ஆனால் உள்ளுக்குள்ள நம்ம தொழில் தான்.